I'd like to welcome you in the mighty name of Jesus. God has brought us here into this new month. The second month of the new year. So we thank God for that. Let's begin by reading scripture from the word. Let's read 1 Thessalonians chapter 5 verse 23 to 25. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். But test them all, hold on to what is good. Reject every kind of evil. May God himself, the God of peace, sanctify through and through. May your whole spirit, soul and body be kept blameless at the coming of our Lord Jesus Christ. The one who calls you is faithful, and he will do it. Brothers and sisters, pray for us. So the 24th verse says, the one who calls you is faithful, and he will do it. Amen. He has called us, and he has touched us. Without him, we are no one. We live for his mercy and grace. Amen. Hallelujah. Let's sing. நான் வாழ்ந்தது கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் கண்ணீர் துடைத்து உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே,
நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை. திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை. திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தியே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தியே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே we praise you, Lord. We glorify you. Thank you, Father. Your grace, your mercy is our reason for living, our purpose, oh Father. You have called us, Father. You are truthful and faithful. We glorify you. We thank you for all that you've done in our lives, Lord. In the past couple of weeks, past couple of days and hours, oh Father. We thank you for all that you've done, Lord. We glorify you, Lord. We glorify you. Thank you, Father. Hallelujah. Hallelujah. We praise you. We praise you, Father. Amen. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Father. We glorify you. We thank you, Lord. Hallelujah, hallelujah. Amen, amen. Hallelujah. Let's praise our Savior, our Redeemer. And the song says that we will worship Him until we have no life left, until our time is finished. Amen. It says no matter how, if 1,000 soldiers come against us, our God is truthful and He will protect us. Amen. Our Lord, we will always worship Him and be grateful of the power and strength that He shows us and gives us in our lives. Amen. Amen. Hallelujah. ஆராதனை
நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயிரம் பேர்கள் சிறந்தோர் என்னானவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்கள் சிறந்தோர் என்னானவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவேன். விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. மாதர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாதர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்காயாவுமே முழங்கிடுவே. என்னுடன் துதித்திடுவே. முழங்காயாவுமே முழங்கிடுவே. மகிழுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் பணிந்திடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் பணிந்திடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே.
என்னாயுள் ஊழியம் வரை உம்மை தொழுதிடுவே என்னாயுள் ஊழியம் வரை உம்மை தொழுதிடுவே showing mercy to us, to each and every one of us. Thank you, Lord. Thank you. Hallelujah. Hallelujah. Worship His holy name. Sing like never before. Oh my soul, I'll worship Your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing Your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul. Oh, my soul, worship His holy name. Sing like never before. Oh, my soul, I'll worship Your holy name. You're rich in love and You're slow to anger. Your name is great, Your heart is kind. For all Your goodness, I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul. Oh, my soul, worship His holy name. Sing like never before. Oh, my soul, I'll worship Your holy name. And on that day, when my strength is fading, the end draws near and my time has come. Still my soul will sing Your praise unending. 10,000 years and then forevermore.
I worship your holy name. Lord, I worship your holy name. Lord, I worship your holy name. Lord, I worship your holy name. Worship your holy name. Bless your name. Hallelujah. Bless your holy high. Praise you, God. Praise you. We Praise you. glorify you for all that you've done in our Hallelujah, lives. Lord. For remaining steadfast in our lives, Father. For being a pillar in our lives, Father. Pillar of clouds, pillar of fire, Lord. Lord, thank you for providing, Lord, satisfying our needs, Lord. We glorify you. Glory to your name, Lord. Jesus at the center of it all. Jesus at the center of it all. From beginning to the end, it will always be, it's always been you, Jesus. Jesus. Jesus at the center of it all. Jesus at the center of it all. From beginning to the end, it will always be, it's always been you, Jesus. Jesus, nothing else matters. Nothing in this world will do. Jesus, you're the center. Everything revolves around you. Jesus, you. Jesus at the center of my life. Jesus be the center of my life. From beginning to the end, you'll always be, it's always been you, Jesus. Jesus. Jesus be the center of my life. Jesus be the center of my life. From beginning to the end, it will always be, it's always been you, Jesus. Jesus, nothing else matters. Nothing in this world will do. Jesus, you're the center. Everything revolves around you. Jesus, you. From my heart to the heavens, Jesus be the center. It's all about you. Yes, it's all about you. From my heart to the heavens, Jesus be the center. It's all about you. Yes, it's all about you. From my heart to the heavens, Jesus be the center. It's all about you. Yes, it's all about you. From my heart to the heavens, Jesus be the center. It's all about you. Yes, it's all about you. From
center of your church. Jesus be the center of your church. And every knee will bow, every tongue shall confess you, Jesus. Jesus. Jesus be the center of your church. Jesus be the center of our church. Every knee will bow, every tongue shall confess you, Jesus. 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 Jesus, 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 Jesus. Jesus, 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 Jesus. Lord, we simply thank you for all that you've done today, Father. Thank you for emerging in the center of our lives, Father, the center of our church. The center of it all, Father, the center of the entirety of our lives, Father. From every step we take, Lord, every breath we take, Lord, we praise you, we glorify you, we thank you for being present, Lord. We thank you for being in our midst, Lord. We glorify you, thank you. Lord, we'll take this time to pray for the sermon. Heavenly Father, Lord, I pray for the sister who's going to give, for the brother who's going to give the sermon, Father, Lord, we pray that you're with him, that you bless him, and that this sermon is blessing for truly meaningful, Lord. Lord, I pray that each and every sermon or each and every word that comes from our mouths can exhibit, inhibit, change your Father. Lord, we praise you. We believe, truly believe that He can make this change, Father. Lord, through you, that you can change someone's lives today, Father. Lord, we pray for the translator, pray for utmost and complete focus, Father. We pray for a lack of distractions. We pray for translations that do the exact same as the sermon, Father. Translations that do better than the sermon, Lord. Translations that are not just there to be listened to, Lord. There to truly change someone's thinking, Lord, Father. To flip a switch, Lord. We glorify you, we thank you. Ask in Jesus' name we pray. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். I'd like to welcome you all once again in the sweet name of Jesus. கர்த்தர் கடந்த மாசம் முழுவதிலும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். God has guided us, He has carried us in His arms this past month. இந்த புதிய மாசத்துக்குள்ளாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். And He has brought us to this new month. எல்லாமே தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. ஹalleluya. And it's all His pure grace. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, தேவன் இந்த நல்ல நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us this good day. அவரை ஆராதித்தோம், அவரை துதிக்கிறோம், அவரை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். We lifted up His name on high, we glorified His name, and we praised His name. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையிலே இருந்து சிறிய ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் தியானிக்க போறோம். I would like to meditate upon the word of God and tell you about it. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். என்னோட கூட நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். I would like to read a verse from the Bible. You turn the Bible with me and read it together. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்.
It says in Philippians 3 verse 14, it says, I run straight for the divine invitation of reaching the heavenly goal. இந்த நாளின் செய்தி என்னவென்று சொன்னால் தேவனுடைய அழைப்பும் இலக்கும். The topic of today's sermon is the calling, the anointing of Jesus Christ. இந்த வார்த்தையை எழுதுகிறதான பவுலடிகளார் சிறைச்சாலையிலே இருந்து அவர் எழுதுகிறார். And he's writing this, Paul is writing this from inside of prison. அதாவது ஒரு மனுஷனுக்கு அழைப்பு என்பது அது எந்த மனுஷனாலும் வருகிறதல்ல. An anointing that has been given, a calling that is given to a person, that is not something that they can just have or receive. அழைப்பு என்பது தேவனிடத்திலே இருந்து வருகிறது. That is something that's been given by God. மகன் இந்த வேளையிலே இந்த நாளிலே ஆராதனை ஆரம்பிக்கிற பொழுது அவரது வசனத்தை வாசித்தார். When my son read when he read a verse at the starting of his worship, it said something like this. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தார். தேவன் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவர் வாசித்தார். He read the verse that said that God has called us, he is the true one. அன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my dearly beloved children of God. தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரிடத்திலே நாங்கள் செல்லவில்லை. We didn't go first to receive the blessings from Christ. தேவன் நம்மை தேடி வந்து நம்மை அழைத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். God came in search of us and he gave us the salvation and he met us and he gave us the anointings. அவருடைய அழைப்பு பரம அழைப்பாய் இருக்கிறது. The calling that he has given us is a heavenly calling. பரத்திலே இருந்து இந்த அழைப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது அருமையானவர்களே. It's a heavenly call that has been given to each and every one of us. ஒருமுறை டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்களுடைய சாட்சியிலே அவர் சொன்னார், When Billy Graham shared his testimony, அவருக்கு அமெரிக்காவிலே அதிபர் பதவி கிடைப்பதற்கு ஆயத்தமாக இருந்தது. அதற்கு நீங்கள் எலெக்ஷன் கேட்கிறீர்களா என்று சொல்லி கேட்ட பொழுது, when Billy Graham had the chance to become the president of America and when he was asked this question, அவர் சொல்லி இருந்தாராம், he said, என்னுடைய அழைப்பு இது அல்ல, he said, this is not my calling. என்னுடைய அழைப்பு பரம அழைப்பா இருக்கிறது. He said, I have a heavenly calling. அந்த அழைப்புக்காக அந்த இலக்கை நோக்கி நான் ஓட விரும்புகிறேன். That is the goal that I'm running towards. நான் எந்த ஒரு மனுஷனுடைய அழைப்புக்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொன்னாராம். He said, I am not worthy or I do not want to become any of these humanly callings. அதுபோல அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பின் இலக்கை நோக்கி ஓடி முடித்த ஒரு தேவ மனிதன். Just like that, he ran towards that heavenly goal that God set for him and he finished the race. இன்றைக்கும் நாங்கள் அவரை குறித்து பேசுகிறோம் அருமையானவர்களே. That's what we're talking about today. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். When you read from 1 Corinthians chapter 1 verse 9, it says, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை தேவன் அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. It says God is forever faithful and can be trusted to do this in for you, for he has invited you to co-share the life of his son. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, It is like that, my dearly beloved children of God. தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. God has a calling for every single person that he has called. ஏதோ நாங்கள் அழைக்கப்பட்டு விட்டோம், ஏதோ நாங்கள் சபை கூடுதலுக்கு வருவோம், கர்த்தருக்கு காணிக்கையை கொடுப்போம், தசமபாகத்தை கொடுப்போம் என்று சொல்லி அல்ல. It is not about coming to church and singing in the songs and listening to the word of God and giving the tithes and offerings. அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. What God's desire is to have a relationship with you. அதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். That is the reason why we all have been chosen and called. அதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் லட்சியமாக இலக்காக இருக்க வேண்டும். That should be the goal of every single person. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, But my dearly beloved children of God, தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. it is not an ordinary thing to have a relationship with God. ஏனென்றால் ஐக்கியமாய் நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவனோடு கூட இருக்கிறோமோ, Because the more close we are with our God, அவ்வளவாய் எங்கள் வாழ்க்கையிலே நெருக்கங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும். The more you're closer to God, the more struggles and oppressions and troubles you will face. ஆனால் இவைகளை எல்லாம் தாண்டி நாங்கள் கடந்து சென்றால்தான் அந்த தேவனுடைய அந்த இலக்கை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். Only when you
When you know what your goal is in life, then only will you be able to receive these blessings and can you be able to trust God. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Dearly beloved children of God, இந்த நாளிலே நாங்கள் வேத வசனத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க போகிறோம். we're going to look and evaluate the lives of certain servants of God from the Word of God. தேவன் அழைத்த அழைப்பையும் அவர்கள் தேவனுக்கான அந்த ஓட்டத்தையும் இலக்கையும் அவர்கள் எப்படி ஓடினார்கள், எத்தனை பேர் ஓட முடியாமல் தவறிவிட்டார்கள் என்ற சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். We're going to look at certain servants of God who received a calling from God and the way they received that calling and what they did to run that race. முதலாவதாக, firstly, நாங்கள் தேவனுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய இலக்கை நோக்கி நாங்கள் தொடர வேண்டும் என்று சொன்னார். if we have a goal that's been set by our God and if we want to run towards that goal, நாங்கள் தேவன் அழைத்த அந்த அழைப்பை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. the first thing we have to do is we should never forget the goal that God has set for us. நாங்கள் எந்த நிலையிலே இருக்கிற பொழுது தேவன் நம்மை அழைத்தார் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. We shouldn't ever forget the situation we were in when God called us. தேவன் நம்மை அழைக்கிற போது நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன, நம்மை குறித்த சித்தம் என்ன என்று தேவன் சொன்னாரோ அவைகளை ஒருபோதும் நாங்கள் மறந்து விடக்கூடாது. You should never forget the promises and the words and the calling that God had given you in the situation that you were in. நாங்கள் மறந்து போனால் அந்த இலக்கை எங்களால் நோக்கி ஓட முடியாது அறிவியாளர்கள். Because if you forget what your goal is, you have nothing to run towards, and you'll forget. வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஒரு பரிசுத்தவானை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். In the Old Testament there is a story about a holy one. மனோவா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். In the Word of God we read about Manoah. அந்த மனுஷன் அவருடைய குடும்பத்தினர் அவர்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். Him and his wife didn't have children. அவருக்கு அந்த சகோதரிக்கு மலடி என்று பெயர். Her name she was barren. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை, ஒரு சகோதரியை தேவன் சந்திக்கிறார். And that's the kind of the woman that God met. அங்கே தேவன் சந்தித்து என்ன சொல்லுகிறார்? When God met her, what he said to her was, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். Well, the angel of Yahweh appeared to her and said, look here, you are no longer barren and childless. For you will conceive and give birth to a son. இன்னும் கற்பம் தரிக்கவில்லை. You can see that she has not given birth yet. ஆனால் மலடி என்ற பெயரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். She's not pregnant, but she has the name of being barren. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு எப்பொழுது வருகிறது என்று பாருங்கள். But see where and when she's getting this calling. இன்னும் கற்பம் தரிக்கவே இல்லை. கற்பம் தரிப்பதற்கு முன்னமே தேவன் அந்த மனுஷனுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. So she's been given this calling, this purpose by God. When the moment she's not even pregnant yet. அந்த மனுஷன் இன்னும் உருவாகவே இல்லை. The baby has not been formed yet. ஆனால் தேவனுடைய சித்தம் மனுஷன் உருவாகுவதற்கு முன்பதாகவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறார். But God had a plan for her, saying that she will give birth to a son. ஆகையால்தான் தேவன் எங்களை முன்குறித்திருக்கிறார். That's why God has already pre-planned all this. எங்களை முன்குறித்ததனாலேதான் தேவன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். It's because he predestined our destinies for us. That's why he was able to say that I knew you before I formed you in the womb. அது அங்கே சொல்லுகிறார் அடுத்ததாக. Nextly he says, ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. Now be careful to drink any wine or beer. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். And to eat nothing considered unclean. You will receive and will give birth to a son. Raise the boy as one dedicated to God from the womb and never cut his hair. He will begin to deliver Israel from Philistine power. அப்படியான அருமையான தேவ பிள்ளைகளே, when it's like that, my dearly beloved children of God, பாருங்கள் தேவன் எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார்.
See what kind of situation we were in when God இந்த called us. மனுஷனை தேவனுடைய கற்பத்திலே உருவாகும் முன்னே கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். So God, He already predestined, He already knew that son before she even gave birth to him. அந்த மனுஷனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். And He's giving a calling to that. அந்த அழைப்பு என்ன? What is that purpose? இஸ்ரவேலரை பரிசுத்தன் கையிலிருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும். அதற்காகவே இந்த மனுஷனை அழைக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. So we can see that he was called because he will begin to deliver Israel from Philistine power. இந்த மனுஷன் யார் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த மனுஷன். So who this man is, we all know who this man is. சிம்சோன் என்று அழைக்கப்படுகிற மனுஷன். The man called Samson. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பை அந்த மனுஷனுக்கு கொடுக்கிறார். you can see what a great calling He has given to him. அந்த மனுஷனை தனக்கென்று பிரித்தெடுத்து அந்த மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாமே அந்த தாயாருக்கு முன்குறித்தே அறிவிக்கிறார். He is announcing this news to his mother before she even gave birth to her son, saying that he is be separate and chosen by God. அப்படிப்பட்ட மனுஷன், That man, அந்த அழைப்பை என்ன செய்யவில்லை? what didn't he do with that calling? அந்த அழைப்பையும் தேவனை குறித்த இலக்கையும் ஒரு நாள் மறந்து போனார். He forgot about this calling one day. பாருங்கள், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை நீ வாசித்து பாருங்கள். If you read in Judges chapter 16 verse 1, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் பேசினான். one day Samson went to Gaza, a Philistine town, and slept with a prostitute there. அப்பொழுது பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, There you can see, my dearly beloved children of God, இவருடைய அழைப்பு என்ன, இவருடைய நோக்கம் என்ன, இவருடைய இலக்கு என்ன என்பதை எல்லாமே அவர் அறிந்திருந்தவர். so he knew everything about his calling and his purpose in life. ஆனால் இவர் இப்பொழுது எங்கே போகிறார்? But where is he going now? அவர் அங்கே தன்னை அறியாமல் தன்னுடைய இலக்கை மறந்து தன்னுடைய அழைப்பை மறந்து ஒரு வேசியினிடத்துக்கு போனார். So he forgot his purpose, he forgot his goal, and he went to this prostitute. அவர் அங்கே போனதுனாலே அவருடைய வாழ்க்கையிலே வந்த அத்தனை காரியங்களையும் வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. But because he went to this prostitute, we all know what happened afterwards. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இவரை போலதான் இன்றைக்கும் அழைக்கப்பட்டவர்களில் சிலர் இப்படிப்பட்ட சில காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். even some people even today who have received a calling from God, they are also finding ways like this in their lives instead of focusing on their calling. ஆகையினால் அவர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி ஓட முடியாதபடி தவிக்கிறார்கள். That's why they are unable to run towards the goal that God has set for them in their life. தங்களுடைய அழைப்பை மறந்து போகிறார்கள். They forget about the goals they have in life. தங்களுடைய அழைப்பை மறந்ததனாலே இலக்கை நோக்கி தொடர முடியவில்லை. Because they forgot about the calling they had, they were not able to run after their heavenly goal. இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தரின் கையில் இருந்து மீட்க வேண்டியவர் அங்கே இருந்து கண்கள் இல்லாதபடி குருடனாக மாவாட்டிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய He was பிள்ளைகளே, supposed to deliver Israel from Philistines' power, but right now he was grinding the flour. கர்த்தருடைய அழைப்பை நீ மறந்து போனால், If you forget God's calling in your life, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் அருமையானவர்களே. this is what you will receive, my dearly beloved children of God. எச்சரிக்கையாய் இருங்கள். You should be careful. தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பு என்ன? What is the purpose that God has given you? நாம் எதை நோக்கி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? What are we running towards in our இந்த life? உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக நாங்கள் ஓடுகிறோமா, அல்லது தேவன் நம்மை அழைத்த அழைப்பின் பரம தரிசனத்தை நோக்கி ஓடுகிறோமா? Are we running towards these worldly things and worldly desires, or are we running after the heavenly things and heavenly treasures? இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற இத்தனை காரியங்களையும் திரும்பி பாருங்கள் அருமையானவர்களே. You should look back and reflect on what's happening to this world. என்ன நடக்கிறது? What is happening? பாருங்கள், பறவைகள் விழுவது போல விமானங்கள் நாளுக்கு நாள் விழுந்து கொண்டிருக்கின்றன. Just like the birds are falling, you can see that the flights are also falling. திடீரென்று விமானங்கள் பற்றி எரிகின்றன. So, even airplanes, they are catching fires. இன்றைக்கு பூமியிலே எவ்வளவுக்கு எவ்வளவு டிராபிக்கோ அதே போல வானத்திலே இன்றைக்கு டிராபிக்கா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். They are saying that just like there's traffic on the roads, there's traffic in the air. எல்லாமே தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது அருமையானவர்களே. It's turning upside down, my dearly beloved. அவர்கள் அழைப்பை மறந்து போய் வாழ்கிறார்கள். They are living their life while they forgot about their calling. இன்றைக்கு என் தேவன் இந்த தேசங்களை ஆசீர்வதித்ததனுடைய நோக்கம் என்ன? What is the reason why God has blessed all these countries? இன்றைக்கு இங்கிலாந்து தேசத்தை தேவன் ஆசீர்வதித்ததனுடைய நோக்கம் என்ன? What was the reason
God had blessed this country. இந்த தேசத்திலே இருந்து எழும்பின கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எங்கே? Where are the servants of God that God had called? ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore, my dearly beloved children of God, இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் இவைகள் எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். they forgot about all these things in this world. தேவனால் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்த கர்த்தருடைய மிஷனரிமார்கள் எல்லாரையும் மறந்து போனார்கள். They forgot about the missionaries that were in this world. தங்களுடைய மனம் போல தங்களுக்கென்று வைத்திருக்கிற தங்களுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They are running towards their own personal goals they've set for themselves. ஆகையினாலே அவர்களால் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கவில்லை. And therefore they were unable to finish the race that they had started. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இதே சிம்சோனை போல இன்னும் ஒரு பரிசுத்தவான் அங்கே இருந்தார். just like Samson, there is another righteous person. அவர் பேர் யோசேப்பு. And his name was Joseph. அவருக்கும் தேவனுடைய அழைப்பு வந்தது. He even received God's calling. தேவனுடைய சொற்பனத்தின் மூலமாக அவருக்கு அழைப்பு வருகிறது. He received this calling through a vision that God gave him. ஆனால் அவர் அந்த அழைப்பை கொண்டு போக முடியாதபடி அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள் வந்தன. But there were so many barriers in his life which led him to be unable to follow his heavenly goal. எத்தனையோ வேதனைகள் வந்தன. He faced many hardships. ஆனால் இவர் சிம்சோன் தானாகவே அந்த வேசியினிடத்துக்கு போகிறார். But when you compare, we can see that Samson, he himself went to that prostitute. ஆனால் யோசேப்போ அந்த வேசியின் வீட்டிலே கொண்டு போய் அமர்த்தப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, But the difference here is that Joseph was put and placed in that prostitute's place. இருவருக்கும் அழைப்பு தேவனால் வந்தது. They both received the calling from God. ஆனால் சிம்சோன் அந்த வேசியினிடத்திலே விழுந்து போனார். But Samson, he had given into that prostitute. ஆனால் யோசேப்போ அந்த வேசித்தன காரியத்தில் இருந்து விலகி ஓடி போனார். But Joseph, on the other hand, he ran away. He fled from that prostitute. அவர் அதிலிருந்து ஓடினதனால் அவர் தன்னுடைய இலக்கை அவர் நிறைவேற்றினார். அருமையானவர்களே, Because he ran away from that prostitute, he was able to fulfill the heavenly goal God had for him. அவருக்கு சிறைச்சாலை வாழ்க்கை வந்தது. He faced prison life. கடுமையான வேதனைகள் வந்தது. He faced many difficulties. தன்னுடைய சகோதரர்களாலே குடியிலே போடப்பட்டார். He was put in the pits by his brothers. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டார். He was pushed aside by all of his loved ones. ஆனாலும் கர்த்தர் தன்னை அழைத்த அழைப்பின் அந்த இலக்கை மட்டும் அவர் மறந்து போகவில்லை. But what he did is, in the midst of all of this, he didn't forget the goal God had for him. தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன வந்தாலும் Whatever happened in his life, அதற்காக அந்த இலக்கை நோக்கி அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். he அருமையானவர்களே, kept running towards that goal, my dearly beloved children of God. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, அந்த இலக்கை நோக்கி ஓடுகிற பொழுது when we run towards the goal God has for us, நமக்கு நெருக்கங்கள் வரத்தான் செய்யும். we will face hardships in our life. ஒரு மனுஷனும் பிரச்சனை இல்லாமல் இந்த பூமியிலே வாழவில்லை. There's not a single person in this world who has not faced hardships. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேதனை இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. Every single person in this world will face problems and will face pains. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் என்ன செய்கிறார்? நம்மை தான் அழைத்த அழைப்புக்கு நேராக நம்மை நடத்திக் கொண்டே செல்கிறார். What does God do in the midst of all of this? God is still guiding us the way towards the heavenly goal. அவர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி அவர் எங்களுக்கு வழிகளை திறக்கிறவராக இருக்கிறார். Because he is the one who walks in front of us, and he will make the wicked ways, the wicked paths, he will make it straight. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இந்த நாளிலே நாங்கள் ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். today we looked at one portion of this whole. அதாவது தேவன் நம்மை அழைத்த அழைப்பை நாங்கள் ஒருபோதும் மறந்து போக கூடாது. அருமையானவர்களே, Which was the point that you should never forget the heavenly goal God has set for you. நாங்கள் மறவாமல் இருந்தால் தான் அந்த இலக்கை நோக்கி ஓட முடியும். அருமையானவர்களே, Only as long as we don't forget what this calling is, we will be able to run towards it. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்கிற போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. In every Christian person's life, they will always face troubles. ஆகவேதான் பவுலடிகளார் சொல்கிறார், That's why Paul says, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஜெயித்தேன் என்று சொல்கிறார். He says, I have fought the battle of life and I have won. அவருடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரவில்லையா? போராட்டங்கள் வரவில்லையா? கண்ணீர்கள் வரவில்லையா?
Did he not face any hardship? Did he not face any troubles and barriers? அத்தனையும் வந்தன. He faced everything. ஆனாலும் அவர் தேவன் தம்மை அழைத்த அழைப்பின் அந்த இலக்கை மறந்து போகவில்லை. But he didn't forget the goal that God had set for him. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, My dearly beloved children of God, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட அன்பு ஜனங்களே, my dearly beloved people of God who have been chosen by God, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை இழந்தாலும் whatever you might lack, உங்களுடைய அழைப்பையும் இலக்கையும் நீங்கள் இழந்து போகாதீர்கள். you should never lose your calling and your purpose in நீங்கள் life. உங்களுடைய அழைப்பை மறந்து போவீர்களாக இருந்தால் உங்களுடைய இலக்கை இழந்து போவீர்கள். If you forget what your goal is, then you will forget what your calling is. தேவன் எங்களுக்கென்று ஒரு இலக்கு வைத்திருக்கிறார். Because God has got a goal for each and every one ஒரு of us. நோக்கம் வைத்திருக்கிறார். He's got a purpose for us. அவருடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் நாளுக்கு நாள் அவரோடு கூட ஐக்கியமாய் இருந்தால் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். Only if you continue having a relationship with God, you'll be able to know what that goal is in life. ஆகவே தான் சீசர்கள் அழைக்கப்பட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய வசமாய் போகாமல் தேவனோடு இயேசுவோடு கூட எப்பொழுதும் ஐக்கியமாய் இருந்து அவரிடத்திலே அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டே வாழ்ந்தார்கள். That's why when Jesus called his disciples, they didn't go their own ways to figure out what their goal was. They remained and stayed with Jesus all their life to know what their purpose in life was. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இந்த நாளிலே உங்களுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, and the ones who are listening to a word of God through, நானும் நீங்களும் ஏனோ தானோ என்று அழைக்கப்படவில்லை. you and me have not been called for no whatever reason. ஏதோ தெருவால போன பொழுது நாங்கள் இந்த ஆலயத்திலே வந்து உட்காரவில்லை. We didn't just walk past the church and just walked into the church. அன்றைக்கு சிம்சோன் கற்பத்திலே உருவாக முன்னம் எப்படி தேவன் அழைத்தாரோ, Just the way how God announced the news to the woman that she was going to give birth to that son. அதே போல என்னையும் உங்களையும் தேவன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு இன்றைக்கு தனக்கென்று பிரித்தெடுத்து தன்னுடைய சபையிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். That's why in the same way God knew us all before we were formed in our mother's wombs, and that's why we have been chosen. காரணம் அவருடைய இலக்கை நோக்கி நாங்கள் தொடர வேண்டும் என்பதற்காக. Because the reason is we have to continue running towards the heavenly goal he has set for us. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இந்த அழைப்பையும் இலக்கையும் நீங்கள் மறந்து போகாதீர்கள். you should never forget the calling and goal that God has for you. நீங்கள் மறந்து போகவே வேண்டாம் You அருமையானவர்களே. should never forget, my dearly beloved. இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். And I'm thankful for the word that பிரியமான God has தேவனுடைய given us பிள்ளைகளே, today. My dearly beloved children of God, இந்த நாளிலே மறவாதீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். I'm urging you and reminding you that you should not forget. அடுத்த வாரங்களிலே தொடர்ந்து நான் மிகுதியை பேசுகிறேன் அருமையானவர்களே. In the coming weeks we shall continue on the other men of God. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. என்னோட கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. Pray with me. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த மாலை வேளைக்காக உம்மை நன்றிகளோடு துதிக்கிறோம். Heavenly Father, Lord, we thank you for this afternoon. கர்த்தாவே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, we thank you, Father, that you have blessed the service. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. We thank you for the words you have spoken today, Lord. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதித்தருளும். Lord, may you bless this word, Lord. வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். May you bless the children who have listened to the word of God. ஒருவேளை ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையிலே வந்த நெருக்கங்களினாலே உம்முடைய இலக்கை நோக்கி ஓட முடியாதபடி இருந்தால் அவர்களை இந்த வேளையிலே நினைத்திருக்கிறோம். Lord, I ask you, Father, that you will remember and help the ones who you've given a calling to, and they forgot the way towards your goal, Lord. அவர்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி உமக்கு முன்பாக நிறுத்தும் ஆண்டவரே. May you strengthen them, O Father, to be in front of you again, Lord. ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை கொடுப்பீராக. Lord, help each and every one of them, O Father, to finish the good fight, to run the good fight, Lord. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. I ask this in the name of Lord Jesus Christ. ஆமென் ஆமென். Amen. நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து சொல்லுவோம். Say together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. தொடர்ந்து வருகிற புதன்கிழமை திங்கட்கிழமை எங்களுடைய பிரேயர் மீட்டிங் இருக்கிறது. புதன்கிழமை இதே இடத்திலே பிரேயர் மீட்டிங் இருக்கிறது. நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். முடிந்தால் எங்களோட வந்து நேரடியாக கர்த்தரை ஆராதியுங்கள். We
We have our prayer meetings on Zoom on Mondays and Fridays, and on Wednesdays we have it here face to face. உங்களுடைய அழைப்பை மறந்து போகாதீர்கள். Don't forget your calling. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. ஆமென், ஆமென், ஆமென். Amen.